பல்லவ தளபதி பரஞ்சோதி. அத்தியாயம் 1. சாளுக்கியர்களின் தலைநகரமான வாதாபியில் அன்று மட்டும் ஏனோ வெம்மை அதிகமாக இருந்தது. அழகிய அரண்மனைகள், மாட மாளிகைகள், கலைக்கூடங்கள் என எழிலுற அமைத்திருந்தான் தன் தலைநகரினை. எண்ணற்ற சிற்றரசுகளை தன்பால் கொண்டு பெருவேந்தனாகவே வாழ்ந்து வந்த அவனுக்கு பெரும் குறை ஒன்று இருந்தது மனதிற்குள். வடக்கின் மாமன்னனான ஹர்ஷவர்தனையே தோற்றோடு செய்த பிறகும், தெற்கு பக்கமே அவனை கண் கொண்டு பாராமல் தடுத்து விட்ட பிறகும், இந்த பல்லவ தேசம் ஒன்று மட்டும் கண்ணில் விழுந்த கருமுடியாய் உறுத்தி கொண்டே இருந்தது. புள்ளலூர் போரில் மகேந்திரவர்மனை வென்றும் வேங்கி தவிர வேறு எதுவும் கிடைக்கவில்லை. அதுவும் காஞ்சி நகர பெருங்கோட்டையை தகர்க்காமல் திரும்பியது பெருத்த அவமானம். வென்ற சுவடும் மறைந்து போய் மீண்டும் வேங்கி இப்போது அவன் வசம். அவனது தம்பியின் மரபினரை விட்டு ஆள செய்கிறான். முழுமையான பல்லவம் தன் ஆட்சிக்கு உட்படும் வரை உறக்கம் என்பது விழிகளின் கனவாகத்தான் இருக்கும் போல. தனக்குள்ளேயே நொந்து கொண்டான் அவன். சாளுக்கிய மாமன்னனான 2ஆம் புலிகேசி. இனியும் நாள் கடத்துவதில் பயனில்லை. பல்லவம் இப்போது மகேந்திரனின் மகன் நரசிம்மனின் கையில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் வளர்ச்சியை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறது. இதை இப்போது தடுக்காவிடில் பிற்பாடு இது சாளுக்கியத்திற்கு அழிவாகவும் கூடும். இனிமேலும் விட்டு வைப்பது சரியாக வராது. இம்முறை பல்லவம் என்ற ஒன்று இருந்ததை இல்லாமலே செய்துவிட வேண்டும். தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தான் புலிகேசி. உடன் உத்தரவிட்டான் தளபதிகளுக்கு. போருக்கான ஆயத்தங்கள் செய்ய ஆரம்பித்தது சாளுக்கியம். ஆயிரக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் அதனினும் அதிகமாய் வீரர்களும் பல்லவம் நோக்கி புறப்பட தயாராயினர். இம்முறையும் புலிகேசியே நேரடியாக களம் காண வருவதால் சாளுக்கிய வீரர்களுக்கிடையே வெற்றியானது அதிகம் தூண்டப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாய் வாதாபியின் குளிர்ந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறி வெம்மை வெளுத்து வாங்க துவங்கிய சில காலகட்டத்தில் காஞ்சி நோக்கி நகரத் தொடங்கியது சாளுக்கிய படை. அதே நேரம் மல்லையிலிருந்து வீசிய மாலை நேர கடல் காற்று காஞ்சி நோக்கி திரும்பியது. குளிர்வும் மிதமான வேகமும் சிகைதனை கலைத்து ஆடும் அதன் சிறு விளையாட்டுத்தனமும் எவரவர் மேல் படுகிறதோ அத்தனை பேரையும் கிறங்க வைத்தது. காஞ்சி நகர கோட்டை கதவுகள் மூட ஆரம்பித்தன. உழவர்கள் பணி முடித்து கறவைகளோடு வீடு திரும்பிக் கொண்டிருக்க, வணிகர்களோ மாலை நேர வியாபாரத்தில் மும்முரமாயினர். காஞ்சி மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் என்பதில் சிறிதளவும் ஐயமில்லாது பரபரப்பில் கூட இளம் பெண்ணின் அசைவுகளை நினைவூட்டியது காஞ்சி மாநகரம். தனது அரண்மனையின் மேல் பகுதியில் பின் முற்றத்தில் அங்கும் இங்கும் ஆர்ப்பாட்டமின்றி நடந்து கொண்டிருந்தது அந்த சிம்மம். கழுத்தில் தடித்ததோர் வளையம், மறவர்க்கு உரிய அணிகலன்கள், திறந்த விரிந்த மார்பு, மடித்தால் மலை காட்டும் புஜம், திடமான தோள்கள், விரிந்த மார்பில் கண்படக்கூடாது என்று திருஷ்டி பொட்டுக்களாய் விழுப்புண்கள், மண் தடவி மரம் பிடித்து பயிற்சி பெற்ற முரட்டு கரங்களும் தொடைகளின் திண்மையும் சொல்லாமல் சொல்லின அவன் மல்லன் என்று. மல்லர்களுக்கெல்லாம் மல்லன், மாமல்லன் என்ற நரசிம்மவர்மரின் நடையின் உறுதியும் திடமும் கண்டு காஞ்சி பெண்ணிற்கே சற்று கர்வம்தான். அரசே, குரல் கேட்டு திரும்பினான் மாமல்லன். எதிரே நின்றிருந்தவனை கண்டதும் முகம் மட்டும் அல்ல, அகமும் மலர்ந்தது அவனுக்கு. இதுதான் தளபதியாரே நீங்கள். பார்க்க வேண்டும் என நான் எண்ணுவதை முடிப்பதற்குள் எதிரில் வந்து நிற்க உம்மால் மட்டுமே இயலும் என்ற புகழ்ச்சியோடு கூறினான் மாமல்லன். அரசே, தகவல் ஒன்று வந்துள்ளது. அதன் பொருட்டே தங்களின் தனிமையில் துணை சேர வேண்டியதாயிற்று என்றான் அவன். தளபதி பரஞ்சோதி. எண்ணெய் விட்டு படிய வாரிய தலை, கைகளில் தளபதிக்கான கேயுரம், கழுத்தில் ஒற்றை ருத்ராட்சம் கோர்க்கப்பட்ட வெள்ளி மாலை, இடையே உடையோடு இறுக்கி கட்டி இருந்தது வெள்ளி அரஞ்ஞான் பூன். களம்பல கண்டவன் என்பதை உடலின் வெட்டுக்காயங்கள் பறைசாற்றின. இடதுபுறமாய் தொங்கிக் கொண்டிருந்த உறைவாளுக்கு கூட தான் பரஞ்சோதியிடம் இருக்கிறோம் என்பதில் ஒரு தனி பெருமை. மிகச்சிறந்த வீரன், அதையும் விட நரசிம்மரிடத்தில் மிகுந்த விசுவாசமுடையவன். நட்பினை தாண்டிய ஒரு புரிதல் இருவருக்குள்ளும் இழையோடுவது இருவரும் அறிந்ததே. என்ன தளபதியாரே, புலிகேசி புறப்பட்டு விட்டானா நம்மை நோக்கி என்றான் மாமல்லன். ஆம், தகவல்கள் அப்படித்தான் கூறுகின்றன. இம்முறை மிக பெரும் படையாம். காஞ்சியை கவர்வதே இலக்கு என்றும் பேச்சு என்றான் பரஞ்சோதி. பல்லவனின் காதலி மேல் அத்தனை பாசமா சாளுக்கியனுக்கு என்றான் மாமல்லன். பாசம் அல்ல, அவளால் கிடைக்கும் ஆதாயம் அதிகம் என்ற கணக்கு. ஆம்,
காஞ்சியின் கலையரசி அவன் கையில் கிடைத்துவிட்டால் மல்லையின் துணை கொண்டு கடல் கடந்து வாணிபமும் அவன் எண்ணம். அது தவிர தெற்கு நோக்கிய அவனது நகர்வு நம்மாலேயே தடுக்கப்பட்டு வருகிறது என்ற கோபமும் கூட என்றான் மாமல்லன். தாக்குவதா, தாக்குதலை எதிர்நோக்கி காத்திருப்பதா? நேரடியாக கேள்விக்கு வந்தான் பரஞ்சோதி. எம் தந்தை செய்தபடிதான் இப்போதும். உள் நுழைய விடுங்கள், வெளி செல்ல விடாமல் விரட்டி விரட்டி அடிப்போம். வேங்கியில் ஒரு படையை நிறுத்தியுள்ளீர்களா கேட்டான் மாமல்லன். உண்டு. கூடவே இலங்கை இளவரசர் மானவர்மன் தலைமையில் ஒரு படை மணிமங்கல பகுதியில் பயிற்சியில் உள்ளது என்றான் பரஞ்சோதி. நல்லது, அவரை பின்னோக்கி சென்று காத்திருக்க சொல்லுங்கள். இலங்கையை வென்று அவரது அரசு உரிமையை அவருக்கே பெற்று தருவதாக வாக்களித்துள்ளேன். உதவி கேட்டு வந்தவர் உற்ற நண்பராகி போனார். அந்த வேலையை முடிப்பதற்குள் சாளுக்கியன் முதலில் தன்னை வெல்ல சொல்லி நம்மை வரவேற்கிறான். அது இருக்கட்டும், உமது எண்ணம் என்ன தளபதியாரே என்று கேட்டான் மாமல்லன். சாளுக்கியம் நம்மை நோக்கி வருவது பெரிய விஷயமல்ல. தோற்பதற்கென்றே வருகிறார்கள், தோற்று ஓடியும் போவார்கள். ஆனால் நாம் சாளுக்கியம் நோக்கி செல்வது எப்போது என்ற ஏக்கம் மட்டுமே என் திட்டம் என்றான் பரஞ்சோதி. அருமை அருமை தளபதியாரே, நான் நினைத்த மாத்திரத்திலேயே அதை வெளிப்படுத்துவதும் உம்மால் மட்டுமே இயலும். இம்முறை சாளுக்கியம் செல்வம் தளபதியாரே, உமது ஏக்கத்தை தீர்த்து விடுவோம் என்றான் மாமல்லன். எப்படி அரசே, நாம் தான் அவர்களை காஞ்சி நொழிய விட்டு காத்திருக்க வேண்டியுள்ளதே. சாளுக்கியம் நோக்கிய நமது பயணத்தை காஞ்சியிலிருந்தே தொடங்குவோம். சாளுக்கிய தலைநகராம் வாதாபி வரை நமக்கு வழிகாட்டப் போவது புலிகேசியின் பணி. துரத்தி அடிக்கும் போது வேறெங்கு செல்வான்? தனது ஆசை நாயகியிடம்தானே செல்வான். அவனோடு நாமும் செல்வோம். பல்லவனின் காதலியாம் காஞ்சியின் மேல் ஆசைப்பட்டு வருகிறான் அல்லவா? கற்பு நெறி பெண்ணின் மேல் காமக்கண் கொண்டு பார்த்தால் என் நிலைக்கு ஆளாவான் என்பதை புலிகேசி அறிந்து கொள்ள வேண்டாமா? அதற்காகவே செல்வோம் அவனது ஆசை நாயகியாம் வாதாபியிடத்தில். கொண்டு வந்து கொஞ்சுவதற்கு அல்ல, அங்கேயே அவன் முன்பேயே அவளை அங்கஹீனப்படுத்தி எரித்து விட்டு வருவோம். தயாராகி விடுங்கள் பரஞ்சோதியாரே, இம்முறை எம் தந்தையின் விருப்பமும் நிறைவேற்றப்படும் இதனால் என்றான் மாமல்லன். ஆம் அரசே, புலிகேசியை வென்று வடக்கு நோக்கி நகர வேண்டும் என்பது மாமன்னரின் பேரவா. அதை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்றான் பரஞ்சோதி படபடப்பாக. எம் தந்தைக்கு சரியான காலம் வாய்க்கவில்லை. வாய்த்திருந்தால் அவரே சாளுக்கியத்தை தடம் தெரியாமல் செய்திருப்பார். இப்போது நமது முறை. காலத்தை நமக்கு சாதகமாக்கி கொண்டு வென்றாக வேண்டும் புலிகேசியை. அதற்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் உடனே ஆரம்பியுங்கள். மல்லையில் ஒரு கப்பற்படையை கடலிலேயே நிறுத்துங்கள். இலங்கையின் கடல்வழி பகுதியை கண்காணிக்க சொல்லுங்கள். கீழ்ப்பகுதியில் ஆண்டு வரும் பாண்டியனின் மேல் ஒரு கவனம் இருக்கட்டும். இம்முறை பரியலம், மணிமங்கலம், சூரமாரம் ஆகிய 3 பகுதிகளில் தாக்குதலை திட்டமிடுங்கள். பலமான தாக்குதலாக இருக்க வேண்டும். கோட்டையை அவன் நெருங்கும் முன்பு நாம் துரத்தி அடிக்க தயாராக இருக்க வேண்டும். இனி எக்காலத்திலும் காஞ்சியின் நினைவே சாளுக்கியனுக்கு தோன்றக்கூடாது என்றான் மாமல்லன் ஆவேசமாக. நிச்சயமாய் அரசே, இம்முறைதான் இறுதியான போர் சாளுக்கியனோடு. போர் திட்டங்களை நான் வகுத்து கொள்ளும் முன்பு ஒரு சிறு ஐயம் என்றான் பரஞ்சோதி. என்ன ஒரு ஆச்சரியம்! போர் என்ற பின் அது பற்றிய அத்தனை விவரங்களையும் கனப்பொழுதில் முடிவு செய்யும் எம் தளபதியாருக்கு ஐயமா? ஐயம் போர் பற்றியதல்ல அரசே. கண்ணை கட்டி கொண்டு கூட களம் காண முடியும் என்னால். பிரச்சனை அதுவல்ல. இம்முறை சாளுக்கியத்தை எதிர்க்க ஒரு புறம் மானவர்மர் படையோடு, இன்னொரு புறம் வேங்கி அரசரும் படையோடு, காஞ்சியில் இருந்து நீங்களும் என்று இழுத்தான் பரஞ்சோதி. எல்லாம் நமது படைதானே பரஞ்சோதி, அதில் என்ன ஐயம்? நரசிம்மவர்ம பல்லவத்தின் தளபதியான இந்த பரஞ்சோதி எந்த அரசரோடு இணைந்து போரிட வேண்டும் என்பதையும் கூறிவிட்டால் திட்டமிட ஏதுவாக இருக்கும் அரசே என்றான் பரஞ்சோதி ஏக்கத்தோடு. வாய்விட்டு சிரித்தான் மாமல்லன். பரஞ்சோதியான தம் தளபதியை நெருங்கினான். அவனது தோள் 2 தன் கைகளால் பிடித்தான். நிதானமாக கூறினான், என் உடைவாளின்றி என்றாவது நான் தனித்து களம் கண்டதுண்டா பரஞ்சோதி? கேட்ட கேள்வியின் அர்த்தம் புரிய தனக்குள் நெகிழ்ந்து போனான் தளபதி பரஞ்சோதி. மன்னரை வணங்கினான். வருகிறேன் அரசே, தகுந்த திட்டங்களோடு சந்திக்கிறேன் என்ற பரஞ்சோதியின் குரல் ஏனோ தழுதழுத்தது. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.